அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. நினச்ச காரியம் நிறைவேறுவதற்கான ஒரு அற்புதமான முறை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யார் ஒருத்தங்க வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எனக்கு ஒரு 9 நாட்களுக்குள்ளே இந்த ஒரு விஷயம் நடக்கணும், அல்லது ஒரு வாரத்துக்குள்ளே நடக்கணும், 21 நாட்களுக்குள்ளே நடக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்கள் கணக்கு வச்சு விருப்பங்கள் நிறைவேறினா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நிலையில் இருக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் நான் சொல்கிறத இன்றைக்கி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் அமைஞ்சிருக்குது. சரி, அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை என்றைக்கு வருது, டைமிங் என்ன என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த பதிவில் திருக்கணித படி டைமிங்கும் சொல்லியிருப்பேன், வாக்கிய பஞ்சாங்க டைமும் சொல்லியிருப்பேன். பகல் பொழுதில் தான் வருது, காலை மற்றும் மதியம் இந்த மாதிரி தான் வருது. ஸோ எல்லாருமே முடிச்சுட்டு இருந்து தாராளமாக செய்ய முடியும். ஏன்னா சில நேரம் இரவு நேரத்தில் வரும், நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாமல் போகும். இந்த முறை நமக்கு பகல் பொழுதில் வரதுனால எல்லாருமே வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். மேலும் அதுக்கு ஒரு இலை தேவைப்படுது. அந்த இலையை நீங்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கோடி கோடியாக பணம் சேரும், நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும்னே சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் 8ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 25ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுடைய வழிபாட்டுக்கும் புதன் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான கடைசி தேய்பிறை சஷ்டியானது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா நேற்று மதியம் 3:51 அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு. இன்று மாலை 5:48 வரைக்கும் இருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் வெறும் வயிற்றுலையோ அல்லது மாலை 5:48 ஒரு மந்திரம் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் சொல்லுங்கள், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வறுமை நீங்கள் செல்வம் சேரும்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோனுடைய லிங்க்குமே எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து இப்போ நீங்கள் அசைவமெல்லாம் சாப்பிடல அப்படிங்கும்போது அந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, நம்மளை காக்கும் ஒரு கவசமாக அது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிரி தொல்லையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். சரி, பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ நமக்கு இந்த சஷ்டி திதி 5:48 வரைக்கும் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் எப்பயுமே முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். விளக்கேற்றி வைக்கிறது இது எல்லாமே பண்ணிக்கோங்க. இல்லைங்க அது மாதிரிலாம் நாங்கள் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு நான் சொல்கிறது மட்டும் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். இப்போ ராகு காலம் அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமை நாளில் நமக்கு மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ பூஜை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் அந்த டைம்லேயே இதை பண்ணலாம். சும்மா மட்டும்தான் நாங்கள் கும்பிடுவோம், இல்லைன்னா கும்பிடத்துக்கோ டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ராகு காலம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் தாராளமாக இதை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறத்தில் இங்க் வர மாதிரி பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. ஏன்னா நம்ம எழுதுகிற விருப்பம் பணம் சம்மந்தப்பட்டதாக மட்டும் இல்லை, வேறு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி கொண்டதுன்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தை சொல்லலாம். மேலும் செவ்வாய் பகவானுக்கு உரியது. செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். இன்றைக்கி அவர் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறதுனால நம்ம இந்த கலர் பயன்படுத்துறது சிறப்பு. அடுத்து நமக்கு 5ங்கிற எண்ணிக்கையில் வெந்தயம் தேவைப்படுது. இந்த வெந்தயம்ங்கிறது பண விஷயத்துக்கும் உதவும், அதே போல் நினச்ச காரியத்தை நடத்தி தருவதற்கும் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன் பகவானுக்கு உகந்த தானியம் இது, அதனால தான் நம்ம இந்த நாளில் இதை பயன்படுத்துகிறோம். மேலும் 5ங்கிற எண் கூட புதன் பகவானுக்கு உரியது தான், அதனால தான் இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம். இப்போ பேப்பர், பேனா, இந்த வெந்தயம் இதை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அதை நீங்கள் இந்த பேப்பர்லேயும் எழுதலாம், அல்லது மனசுக்குள்ளாரையும் நினச்சிக்கலாம். அடுத்தது 1லேருந்து 9 வரைக்கும் சீரியல் நம்பர் 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சக்தி வாய்ந்த ஒரு வரியை நீங்கள் எழுதுங்க. அது என்ன வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.
இதுதான். இது வந்து பணம் தொடர்பான விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம், நினச்ச காரியத்தை நடத்தி தருவதற்கும் வந்து பயன்படுத்தலாம். இந்த ஒரு வரி எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அல்வாய் குகடை இதில் வரும். இதில் இந்த கடைசி வரைக்கும் ரொம்ப சிறப்பு அதிகம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஒரு வரியை தான் நம்ம 9 முறை வந்து எழுதணும். அடுத்து இந்த வெந்தயம் இருக்குது பாருங்கள், இந்த வெந்தயத்தை நம்மளுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. என்ன விருப்பம் வந்து நிறைவேறணும்னு நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுனீங்களோ அல்லது மனசுக்குள்ளே நினச்சிங்களோ அதை வாய் விட்டு இந்த வெந்தயத்துக்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு ஒரு 10 நாளைக்குள்ளார ஒரு 2 லட்சம் பணம் வந்து வேணும், மாதிரி ஃபீஸ் கட்டணும், இல்லை ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை வேலை கிடைக்கணும்னா வேலைன்னு சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, A to Z எதுவாக இருந்தாலும் அந்த விருப்பத்தை இந்த வெந்தயத்துக்கிட்ட சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிறகு இந்த பேப்பருக்குள்ளே இந்த வெந்தயத்தை வச்சுருங்க. இப்போ இந்த பேப்பரை வந்து மடிச்சுங்க, வெந்தயம் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுட்டு உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு மனதார முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. என்னுடைய இந்த விருப்பம் சீக்கிரமாக வந்துட்டு நடக்கணும், எனக்கு நீங்கள் நடத்தி தாங்கன்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. வேண்டி முடித்த பிறகு அது நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷனும் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த பேப்பரை உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ இல்லை கபோர்ட்லேயோ பூஜை அறையிலையோ எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 21 நாட்கள் நீங்கள் இந்த பேப்பரை எடுத்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அந்த மந்திரத்தை படிக்கணும். படிக்கும்போது நீங்கள் என்ன கோரிக்கை எழுதுனீங்களோ அது அதில் இருந்துச்சுன்னா அதையும் படிங்க. இல்லை மனசுக்குள்ளே நினச்சிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு முறை அந்த கோரிக்கையை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, நடக்கணும்னு மனதுக்குள்ளாரையே வேண்டிக்கோங்க, நடந்துட்ட மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். மறுபடியும் பர்ஸ்லேயோ பீரோலையோ இது மடித்து வச்சுருங்க. இது மாதிரி ஒரு 21 நாட்கள் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக 21 நாட்களுக்குள்ளே நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது வந்து நடந்திருக்கும். நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப பெரிய விஷயமாக கேட்டிருந்தீங்க, கோடி கோடியாக பணம் கேட்டிருந்தீங்கும்போது அது வந்து கொஞ்சம் சிரமம்தான். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்காது. நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஓரளவுக்கு ரீசனபிளாக கேட்டிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நடந்துடும். 21 நாட்கள் முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த பேப்பரை எங்கேயாவது நீர்நிலைகள் இருந்ததுன்னா அங்கே போட்டுடலாம். இல்லைன்னா அப்படி வீட்லேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி அதில் இந்த பேப்பரை ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த வெந்தயத்தை பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துடலாம். முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் இதுக்கு தான் அதுக்கு தான்ட்டு இல்லை, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஓடோடி வந்து உதவக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை தன்னுடைய மகனா, அண்ணனா, தம்பியா, அப்பாவா இந்த மாதிரிலாம் வந்து குடும்பத்தில் ஒருத்தராக கூட நினச்சி வழிபாடு செய்யும் பழக்கமெல்லாம் வந்து உண்டு. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முருகன் வந்து நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் போகிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. அது நமக்கு நல்லது அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கொடுத்துருவார். இல்லை இதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், இவங்களுக்கு நிம்மதி கெடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து தாமதப்படுத்துவார். அப்போ வந்து நாமளே ரியலைஸ் பண்ணிடுவோம், ஓ இது தப்பான விஷயம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பங்குனி மாதம்ங்கிறதே முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதில் வரக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, அது வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, கிருத்திகை நட்சத்திரம், இது எல்லாமே சிறப்பு தான். இது நமக்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி தேய்பிறை சஷ்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சித்திரையே வந்துடும். ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சதா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.